மரங்கொத்தி பறவையும் எறும்பும் கதை. ஒரு அழகிய கிராமத்தில் மக்கள் விவசாயம் செய்து மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வாழ்ந்தனர். அந்த கிராமத்தில் நிறைய மரங்கள் இருந்தன. அந்த மரங்களில் நிறைய பழங்கள் இருந்தன. அதனால் நிறைய பறவைகள் அங்கே வந்து பழங்களை சாப்பிடுவது வழக்கம். சில பறவைகள் தங்கள் கூடுகளை கட்டி அங்கேயே தங்கியிருக்கின்றன. எறும்பு கூட்டங்கள் மரங்களில் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தன. அந்த கிராமத்தின் பக்கத்தில் ஒரு சிறிய ஆறு ஓடிக்கொண்டிருந்தது. அங்கு உள்ள பறவைகளில் 2 மரங்கொத்தி பறவை ஒரு மரத்தில் அமர்ந்து யோசித்தது. இவ்வளவு அழகான இந்த கிராமத்தில் உள்ள மரங்களில் ஒன்றில் நாம் பொந்து ஒன்றை உண்டாக்கி அதிலே குடியிருப்போம் என்று மற்றொரு பறவையை பார்த்தது. இரு பறவைகளும் மகிழ்ச்சியால் தங்கள் தலையை ஆட்டியது. அதில் ஒரு மரங்கொத்தி பறவை ஒரு பொந்தை உண்டாக்க தன் அலகால் குத்திக்கொண்டே இருந்தது. பொந்தும் உருவாகிவிட்டது. கடைசியாக பறவை பொந்து சற்று பெரிதாக இருந்தால் நலமாக இருக்குமே என்று நினைத்து பொந்தின் ஓரங்களை பெரிதாக்க ஓரங்களில் குத்திக்கொண்டே வந்தது. அப்போது எதிர்பாராத விதமாக அதனுடைய அலகு மரத்தின் தடிமனான பட்டைக்கும் மரத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டது. பறவை தன் அலகை வெளியே எடுக்க முடியாமல் வலியினால் துடித்து கொண்டிருந்தது. அப்போது அந்த மரத்தில் எறும்பு கூட்டங்கள் ஏறுவதும் இறங்குவதுமாயிருந்தது. எறும்பு கூட்ட தலைவன் மரங்கொத்தியை பார்த்து, மரங்கொத்தியாரே, ஏன் நீண்ட நேரம் உன் சிறகுகளை அடித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. பறவையின் இடத்திலிருந்து பதில் ஒன்றும் வரவில்லை. ஆகையால் எறும்பு கூட்ட தலைவன் பறவையின் அருகே சென்று பார்த்தான். அப்போது பறவையின் அலகு மரத்தின் பட்டைக்குள்ளே சிக்கி இருக்கிறதை கண்டு பறவைக்கு உதவி செய்ய நினைத்தது. எறும்பு கூட்ட தலைவன் எல்லா எறும்புகளையும் அழைத்து, பறவையின் அலகு மரத்தின் பட்டைக்குள்ளே சிக்கியிருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மரத்தின் பட்டையை சிறிது சிறிதாக கடித்தால் பறவை சிக்கலிலிருந்து விடுபடும் என்றது. அப்படியே ஆயிரக்கணக்கான எறும்புகள் மரப்பட்டையை கடித்தது. அதனால் மரங்கொத்தி பறவை அதிலிருந்து விடுபட்டு எறும்புகளுக்கு நன்றி சொன்னது. பிறகு மரங்கொத்தி பறவை பொந்தை பெரிதாக்கி அங்கே குடும்பமாக சந்தோஷமாக வாழ்ந்தது. ஒரு எறும்பு கூட்ட தலைவனும் எறும்புகளும் தங்களுக்கு உணவை தேடி தங்கள் இருப்பிடங்களிலிருந்து புறப்பட்டு காய்ந்த புல்தரை வழியாக சென்று கொண்டிருந்தன. அப்போது பலத்த காற்று வீசியது. அதனால் எல்லா எறும்புகளும் ஆற்றில் போய் விழுந்து மிதந்து கொண்டு உயிர் பிழைக்க தத்தளித்துக் கொண்டிருந்தன. இதை கண்ட மரங்கொத்தி தன் அலகால் நிறைய இலைகளை கொத்தி அவைகளை எடுத்து கொண்டு வந்து எறும்புகளின் இடத்தில் போட்டது. எல்லா எறும்புகளும் இலைகளில் ஏறியதும் மரங்கொத்தி பறவை இலைகளின் மேல் அமர்ந்துள்ள எல்லா எறும்புகளையும் கரை சேர்த்தது. எறும்பு கூட்ட தலைவனும் எறும்புகளும் மரங்கொத்தியை பார்த்து, நண்பா, உனக்கு மிகவும் நன்றி என்று கூறியது. மரங்கொத்தி பறவையும்
எறும்புகளையும், நண்பர்களே, நீங்களும் என்னை ஒரு நாள் காப்பாற்றினீர்கள், நானும் உங்களை காப்பாற்றினேன். அதற்காகத்தானே நாம் நண்பர்களாக இருக்கிறோம். பின்பு மரங்கொத்தி பறவையும் எறும்புகளும் அவரவர் இருப்பிடங்களுக்கு சென்றது. ஆபத்து காலத்தில் நண்பன் நமக்கு நிச்சயமாக உதவி செய்வான் என்பதை இக்கதையின் மூலம் தெரிந்து கொள்ளுகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.